இன்னைக்கு பிரதோஷம். சிவபெருமான வழிபட உகந்த நன்னாள். சிவபெருமான் ஆனப்பட்டவர் நந்தி பகவானுடைய கொம்புகளுக்கு இடையே காட்சி தர திருநாள் தான் பிரதோஷம். இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது சிவபெருமானுடைய அருளை வர்ணிக்கிற ஸ்லோகம். பகவான் ஆதிசங்கரால் ஏற்றப்பட்ட சிவானந்த லகதி அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தில் இருக்க 2வது ஸ்லோகத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். லகதி அப்படின்னா அலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சிவானந்த லகதி அப்படின்னா சிவபெருமானுடைய அருள் அலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சிவபெருமானுடைய அருள் அலைகளில் அந்த சிவபெருமானுடைய அருளை பற்றியே ஆதிசங்கர பகவத் பாதர் 2வது ஸ்லோகத்தை எழுதியிருக்காரு. இப்போ நம்ம அந்த 2வது ஸ்லோகத்தை ஸ்க்ரீனில் விளக்கத்தோட தெரிஞ்சுக்கலாம். ஸ்லோகம். கலந்தி சம்போ திவி சரித சரித கில்பிஷ ரச்சோ லதந்தி தீகுல்யா சரணி சுபதந்தி விஜயதாம் திசந்தி சம்சார பிரமண பரிதோ பாஷனம் வசந்தி மச்சேதோ ஹரித புவி சிவானந்த லகரி. இன்னொரு வாட்டி சொல்கிறேன். கலந்தி சம்போ திவி சரித சரித கில்பிஷ ரஜோ லதந்தி தீகுல்யா சரணி சுபதந்தி விஜயதாம் திசந்தி சம்சார பிரமண பரிதோ பாசனம் வசந்தி மச்சேதோ ஹரித புவி சிவானந்த லகரி. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கில்பிஷம் அப்படின்னா ஒரு பெரிய பாறை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த பெரிய பாறை ஆனப்பட்டது ஒரு அடைப்பாக இருக்கான். எதுக்கு அப்படின்னா சிவானந்த, அதாவது சிவபெருமானுடைய அருள் அலைகளை தடுக்கிற ஒரு பெரிய பாறையாக இருக்கான். இங்கே ஆதிசங்கர பகவத் பாதர் அந்த பெரிய பாறையாக எதை வர்ணிக்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய அறியாமையும் நம்ம செஞ்ச பாவத்தையும். சிவபெருமானுடைய அருள் அலைகள் ஆனப்பட்டது அந்த பெரும் பாவத்தையும் கரைச்சி அமைதியாக ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு குட்டை போடுற ஒரு மடத்தில் தேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சின்ன குட்டை எது அப்படின்னா நம்மளுடைய அறிவு. சிவபெருமானுடைய அருள் ஆனப்பட்டது எல்லா விதமான கஷ்டங்களையும் பாவத்தையும் நீக்கி நமக்கு ஞானம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மடையில் தங்கி நமக்கு ஒரு நிறைவாக பரிபூர்ணத்தை கொடுக்குது அப்படின்ட்டு ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்லியிருக்காரு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.